அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நமக்கு தெரிந்த ஒரு நண்பர் ரொம்ப சிரமப்படுறார். பெருநாள் நேரமாவது அவர் நல்ல ஆடை உடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி நண்பர்கள்லாம் சேர்ந்து நல்ல ஆடைகள் வாங்கி அவர்கிட்ட கொடுக்குறோம். ஆனால் அவர் பெருநாள் தொழுகைக்கு வரக்கூடிய நேரத்தில் கூட அந்த பழைய ஆடைகளை உடுத்துக்கிட்டு அதே கோலத்தில் வந்தால் நமக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்கிறோம்? ஏன்னா நம்ம கொடுத்த ஆடை அவர் அணிவித்து வர்றது பார்ப்பதான் நம்மளுக்கு மகிழ்ச்சி அல்லவா? இதுபோன்று நான் அந்த சூழ்நிலை தான் படைத்த இறைவனுக்கும். நபித்தோழர் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸு ஜாமியு திர்மிதியில் இவ்வாறு பதிவு செய்யப்பட்டிருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இன்னல்லாஹ யுஹிப்பு ஐயர அசர நிஅமதஹு அலா அப்திஹி. அல்லாஹு தாலா ஒரு அடியானுக்கு செய்திருக்கக்கூடிய அந்த நேமத்தை அவனின் மூலமாக அந்த நேமத்தினுடைய அடையாளங்கள் வெளிப்படுவதை தான் பார்க்கணும் சொல்லி அல்லாஹு தாலா விரும்புகிறானா. ஏன்னா மேற்கொண்டு அதிகமாக செய்வதற்காக வேண்டி. மற்றொரு ஹதீஸில் மாலிக் இப்னு நதலா ரலியல்லாஹு அவங்க அறிவிப்பாங்க. இந்த ஹதீஸு சுனன் நஸீ, அபுதாவுது போன்ற ஹதீஸ் நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். ஒரு சமயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை பார்க்குறதுக்காண்டி வந்தாங்க. அந்த நேரத்தில் நான் மெலிதான அழகான விலை உயர்ந்த ஒரு ஆடையை நான் உடுத்திருந்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, லக்கமான உன்ட செல்வங்கள் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆம் இருக்குது யா ரசூலல்லாஹ். அல்லாஹு தாலா எனக்கு ஆட்டு மந்தைகளை தந்திருக்கிறான், மாட்டு மந்தைகளை தந்திருக்கிறான், ஒட்டக மந்தைகளை தந்திருக்கிறான், விவசாய நிலங்களை தந்திருக்கிறான். அதன் மூலமாக ஏராளமான நேமத்துகளை தந்திருக்கிறான். அதனுடைய வெளிப்பாடுகள் தான் இது என சொல்லக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல இவ்வாறு துவா செய்கிறாங்க. அத்தாக்கல்லாஹு மாலா, அல்லாஹு தாலா உனக்கு செல்வத்தை தந்தர் புரிவானாக. ஃபல் யர அலைக்க அசர நேமத்தல்லாஹி வ கராமத்திஹி. உன்னின் மூலமாக அந்த செல்வத்தினுடைய அருட்களையும் அந்த செல்வத்தினுடைய மதிப்புகளையும் மாண்புகளையும் அல்லாஹு தாலா வெளிப்படுத்தி காட்டுவானாக என்று அந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்காண்டி துவா செஞ்சாங்க. ஏன்னா அல்லாஹு தாலா எதனை விரும்புகிறானோ அதனை தான் அவர் அல்லாஹ் எனக்கு தந்தால் அதை நான் வெளிப்படுத்தி காட்டுகிறேன்னு சொல்கிறார் அல்லவா. அப்போ மென்மேலும் அல்லாஹ் உனக்கு அதிகப்படுத்தி தருவானாக என்ற ஒரு வார்த்தையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த இடத்துல துவாவாக செய்கிறாங்க. ஏன்னா மேற்கொண்டு அதனை ஊக்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக. இதைத்தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் துஹானுடைய இறுதி வசனத்தில் சொல்லுவான், வ அம்மா பி நிஅமத்தி ரப்பிக ஃபஹத்தித். இறைவன் உங்களுக்கு செய்திருக்கக்கூடிய அந்த நேமத்தை நீங்கள் வெளிப்படுத்தி காட்டுங்க, சொல்லி காட்டுங்க என்று அல்லாஹ் கூறுகிறான்.